பக்கவாதம் மேலை நாடுகளில் அங்கு குளிர் அதிகம், அதனால இந்த பக்கவாதம் இயல்பாகவே வரும். ஆனால் நம் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கவாதம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ நாம் ஒரு தெருவில் நடந்து போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அப்போ நடந்து போகும்போது ஒரு 3 பக்கவாதத்தை மீட் பண்ணுறோம். அப்போ இந்த பக்கவாத பிரச்சனைன்றது அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த பக்கவாதம் வராமல் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்வது, அதே மாதிரி வந்த பிறகு முறையான சிகிச்சை எப்படி செய்தால் நாம் அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மருத்துவ அலசல். இப்போ நானே ஒரு விவசாயி தான். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 100 பால் மாடு நிற்கும். அதை நாங்கள் எங்கள் வயலில் கட்டுவோம். அப்போ அந்த சாணம்தான் உரமாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கிட்ட ஒரு பேஷண்ட் கூட அவர் விவசாயி சொல்கிறாரு, சார் நாங்கள் மருந்து அடிச்சுக்கிட்டே இருப்போம், உரம் போட்டுக்கிட்டே இருப்போம், அப்போ தான் விளையுது அப்படின்றாரு. அப்போ நிலமே பாலாயிருச்சு. அந்த அளவுக்கு அந்த உணவுன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு கெமிக்கலாக தான் இன்னைக்கு கிடைக்கிது. இது ஒரு பக்கம். பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் லைஃப்னு சொல்லிட்டு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லி பார்த்தா ஆசைக்கு சாப்பிட்டா பரவாயில்ல, சில பேர் தினமுமே இது மாதிரி சாப்பாடு எடுக்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பட் அதனாலையும் இது மாதிரி பக்கவாதம் வரும். சிலர் மாடர்னாக இருக்கிறன்ற பேரில் பச்சை குத்திக்கிறாங்க, கையில் காலில் நெஞ்சில் இது மாதிரிலாம் பச்சை குத்துறாங்க. இதுவும் பக்கவாதத்தை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய லேசினஸ், அதாவது நாம் 3 வேளை சாப்பிட்ற மாதிரி 3 வேளை உடலுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஒருவேளை 2 வேளையாவது கொடுக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லை, சாப்பிட்றோம், போய் உட்கார்றோம், இல்லை தூங்குறோம், வேலை பார்க்குறோம், சாப்பிட்றோம், இதே தான் நம்ம லைஃப் ஸ்டைலாக இருக்குது. அப்போ நம்ம லைஃப் ஸ்டைலை நாம் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த கொரோனானால பார்த்தீங்கன்னா ஊசி போட்டாங்க, தடுப்பூசி. அந்த கம்பெனிகளே அறிவிச்சிருச்சு இதனால இரத்த கசிவும் ஏற்படலாம், அடைப்பும் ஏற்படலாம். அதனால ஜாக்கிரதை இருந்துக்கங்க, எதனா ஒன்றுனா உடனே டாக்டர்கிட்ட பார்த்துக்கன்னு சொன்னாங்க. அப்போ ரத்த அடைப்பு ஏற்படுது இந்த தடுப்பூசினால அப்படின்னா பக்கவாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ எப்படியெல்லாம் இன்றைக்கு இந்த பக்கவாதம் நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்போ நமக்கே தெரியாது, நல்லா இருப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு கை கால் விளங்காமல் போயிடும், அப்படி இருக்கு. ஆனால் காமனாக பார்த்தோம் அப்படின்னா 1 வாரங்களுக்கு முன்பே பக்கவாத அறிகுறிகள் நமக்கு கண்டிப்பாக நம் உடலில் தோன்றும். அதை நாம் கவனிக்கணும். நம்ம எப்போது மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னா நம்ம அதை கவனிக்கணும். கவனிச்சாதான் இது மாதிரி நோய் வராமல் நாம் பாதுகாக்க முடியும். காமனாக நம்ம பக்கவாத அறிகுறிகள்னு பார்த்தோம் அப்படின்னா வாய் குளறல், ஒரு பக்கம் வாய் இழுக்கிறது, அதே மாதிரி உணவு எடுக்கும்போது விழுங்குறதுல பிரச்சனை வரலாம், புரடியில் அதிகமான வலி வரலாம், இதுவரை உணராத ஒரு தலைவலியை நீங்கள் புதுசாக உணரலாம். அதே மாதிரி ஒரு பக்கமே உங்கள் உடம்பு தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கலாம், கை திடீர்னு மதன்னு உங்களுக்கு அப்படி என்ன சொல்கிறது செயல்பாடு அற்ற நிலையில் இருக்கலாம், இல்லை உங்களுடைய கால் பிறடுற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன், நாய்ஸியா இது மாதிரி இருக்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு டீ கிளாஸ், எப்போதும் டீ குடிக்கிற ஆளாக இருந்தால் டீ கிளாஸை பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டீ கிளாஸ் நழுவுற மாதிரி இருக்கலாம். இல்லை பஸ்ஸில் ஒரு கம்பியை பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்பி நழுவி நம்ம திடீர்னு பிடிச்சிக்கிட்டே இருப்போம், அதுக்கப்புறம் அந்த கம்பியை நம்மளை அறியாமலே விட்டுருவோம். அப்போ இதெல்லாம் பக்கவாதத்தின் அறிகுறிகள். அப்போ ஒரு பக்கவாதம் வருவதற்கு 7 நாட்களுக்கு முன்பே நமக்கு சில அறிகுறிகள் வரும். இந்த அறிகுறிகளை நாம் உடனே கவனித்து விட்டால் மருத்துவரிடம் சென்று நம்மளுடைய பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அதே மாதிரி சுகர், இது மாதிரி நம்ம உடம்புல எந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே பக்கவாதம் வராமல் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். சரி, இப்போ பக்கவாதம் வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எமர்ஜென்சியாக செயல்படணும். பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சிடி ஸ்கேன் எடுக்காமல் பக்கவாதத்துக்கு சிகிச்சை அளிக்கக்கூடாது. அப்போ ஒரு பக்கவாதம் வந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் அருகில் உள்ள ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து உங்கள் பிளட் ப்ரெஷர்,
சுகர் லெவல், கொலஸ்ட்ரால் லெவலை தெரிஞ்சு அதுக்கு மட்டும் மாத்திரை எடுக்கலாம். மற்றபடி பக்கவாதம்ன்றது வந்து 2 வகைப்படும். ஒன்று இஸ்கிமிக் ஸ்ட்ரோக், இன்னொரு ஸ்ட்ரோக் பார்த்தோம்னா ஹெமராஜிக் ஸ்ட்ரோக். அதாவது நம்மளுடைய மூளையில் ரத்த கசிவு ஏற்படும், இல்லைன்னா அடைப்பு ஏற்படும். இப்போ அடைப்புக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்டை கசிவு ஏற்பட்டிருக்கும் போது எடுத்துட்டோம் அப்படின்னா கோமாவில் போயிடும், உயிருக்கு ஆபத்தாயிடும். அதனால தான் சிடி ஸ்கேன் எடுத்த பிறகே பக்கவாதத்திற்கு சிகிச்சை எடுத்து கொள்ள வேண்டும். நாம மருந்து மாத்திரைகளை உடனே எடுக்கக்கூடாது. சரி, இந்த பக்கவாதம் வராமல் எப்படி தடுத்து கொள்ளலாம் அப்படின்னா, நாம் 3 வேளை அல்லது 2 வேளை உடற்பயிற்சிகள் தினமும் நம்ம செய்யணும். அதே மாதிரி 3 வேளையும் முறையாக உணவு எடுத்துக்கொள்ளணும். நேரம் மாறி உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. கொழுப்பு அதிகமான உணவுகளை, அதாவது வயதான பிறகு கொழுப்பு அதிகமான உணவுகளை வந்து எடுத்துக்கொள்வது, ப்ரெஷர் இருக்கும்போது நம்ம நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து ஒபேசிட்டியாக இருக்குது அதிகமாக அப்படின்னா அதை நம்ம குறைச்சிக்கணும். பயிற்சி செஞ்சாலே ஓரளவுக்கு நம்மளுடைய உடம்புல வந்து அது குறைய ஆரம்பிச்சிடும். காமனாக இந்த பிளட் ப்ரெஷர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இரத்த குழாய்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த அழுத்தத்தினால கிட்னியில் பிரச்சனை ஆகிடும். ஏன்னா இப்போ நம்மளோட ரத்தம் பாதிக்கப்படும் போது அது டஸ்ட்டாக மாறும்போது என்ன ஆகுனா அது கிட்னிக்கு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துடும். அந்த கிட்னி வந்து திணற ஆரம்பிச்சிடும். இப்போ கிட்னி திணறுதுன்னா நம்மளுடைய ஹார்ட்டும் திணறும். அப்போ பிளட் ப்ரெஷரே நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. இப்போ முதல் நிலையிலேயே கவனிச்சுட்டு மாத்திரை ஒழுங்காக எடுத்துட்டோம்னா இது மாதிரி பக்கவாதம் போன்ற வியாதிகள் நமக்கு வராது. அதே மாதிரி நம்ம சுகரையும் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னாவே பக்கவாதம் வராது. கொழுப்பு நம் உடலில் சேராமல் பார்த்து கொள்வது நல்லது. 30 வயது ஆயிட்டாவே நீங்கள் மாதம் ஒரு முறை மருத்துவரை பார்ப்பது நல்லது. இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த காலம் இப்படி இருக்கிறது. அப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரி, ரைட்டு. அதே மாதிரி உடற்பயிற்சிகளையும் வந்து நம்ம 2 வேளையாவது எடுத்துக்கொள்வது மிகச் சிறந்தது. சரி, இதெல்லாம் வந்து முறையாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பக்கவாதம் வருவதை தடுத்து விடலாம். சரி, பக்கவாதம் வந்து இந்த வயதினருக்கு தான் வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, எந்த வயதினருக்கும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 13-14 வயசு உள்ள ஒரு குழந்தைகள் கூட இன்னைக்கு வந்து சிகிச்சைக்கு என்கிட்ட வர்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் பக்கவாதம் பார்த்தீங்கன்னா பிரெயினில் வந்து முன்னாடி கீழே விழுந்திருப்பாங்க, அதனால ஏற்பட்ட காயத்தினால பக்கவாதம் வரலாம், சிறு கட்டிகள்னால பக்கவாதம் வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு அடல்ட் வயதினரை கூட இந்த பக்கவாதம் வந்து அதிகமாக பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ பக்கவாதம் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். அப்போ அந்த பக்கவாதத்தை நாம் தடுத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்த பிறகு முறையாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். பக்கவாதம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுமூளை, பெருமூளை, அதே மாதிரி வந்து பான்ஸ், இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையின் உறுப்புகள், இந்த உறுப்புகளுக்கு உள்ள வந்து பேசல் கேங்க்லியான், தலாமஸ், வென்ட்ரிக்கிள், இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய உள் உறுப்புகள் இருக்கும். ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வேலையை செய்யும். அப்போ அந்த வேலை பக்கவாதம் வரும்போது அந்த வேலை பாதிக்கப்படும் போது நமக்கு அந்த உறுப்புகள் இயங்காது, செயல்படாது. பார்த்தீங்கன்னா நம்ம மூளைக்கு சில இரத்த குழாய்கள் வந்து சப்ளை பண்ணுவோம். அதாவது ஆன்டீரியர் செரிபிரல் ஆர்டரி, போஸ்டீரியர் செரிபிரல் ஆர்டரி, மிடில் செரிபிரல் ஆர்டரி, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளைக்கு நியூட்ரிஷன், அதாவது ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மூளை செயல்படுவதற்கு ஒரு உணவூட்டத்தை அளிக்கக்கூடிய இந்த இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுது இல்லை வெடிப்பு ஏற்படுது அப்படின்னா நமக்கு பக்கவாதம் வரும். இந்த பக்கவாதம் என்ன மாதிரி பாதிச்சிருக்குன்றத, இந்த இரத்த குழாய்கள் எந்த இடத்துல பாதிச்சிருக்கு, அது வந்து எந்த உறுப்பை வந்து பாதிச்சிருக்கு அப்படின்றத நம்ம சிடி ஸ்கேன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சிகிச்சை அளிக்கும் போது அந்த பக்கவாதம் வந்து எளிமையாக சரி செய்ய முடியும். சரி, பக்கவாதம் அடிச்சிருச்சு, அப்போ நம்ம உடனே என்ன பண்ணுறது அப்படின்னா பக்கவாதம் வந்த உடனே வந்து நம்ம ஒரு நரம்பியல் மருத்துவரை போய் பார்க்கணும். அவங்க சிடி ஸ்கேன் எழுதி கொடுப்பாங்க. அந்த சிடி ஸ்கேன் எடுத்த பிறகு அவங்க கொடுக்குற மாத்திரை மருந்துகளை நம்ம எடுத்துக்கணும். சிலருக்கு ஐசியூவில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஐசியூவில் இருந்து அந்த நோயின் தன்மையை குறைத்த பிறகு நீங்கள் பிசியோதெரப்பி கொடுக்கணும்.
ஃபிசியோதெரப்பி கொடுக்கும்போது நீங்கள் ஏர்லியராக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நடை, கை, கால் எல்லாமே வந்துடும். சில பேருக்கு முழுமையாக வரும், சில பேருக்கு அரைகுறையாக வந்து முன்னேற்றம் ஏற்படும். அப்படி எந்த லெவலில் உங்களுக்கு பாதிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய முன்னேற்றமும் இருக்கும். சரி, இது மாதிரி பாதிக்கப்படும் போது இப்போ பக்கவாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு சிகிச்சை கொடுக்குற ஆளாக வந்து நாங்கள் இருக்கிறோம். அப்போ பக்கவாதத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி நான் சொன்ன மாதிரி சிகிச்சை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கை கால் செயல்படலை, அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுப்பினேஷன் புரினேஷன் சொல்லக்கூடிய கையை திருப்புறது, உள்ளே கொண்டு போகிறது, வெளியில் கொண்டு வர்றது, அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல்வோ ஜாயிண்ட் ஃபங்க்ஷன். அப்போ இந்த எல்வோ ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் முறையாக செயல்படலை, சிலருக்கு கையை தூக்க முடியாது, சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபிங்கரை வந்து மடக்கி நீட்ட முடியாது. இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருப்பீங்க, நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க, ஆனால் இந்த முன்னேற்றமே ஏற்படாது. அந்த சூழ்நிலையில் அது மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்கள் வந்து உடனடியாக சரி பண்ணி தர்றோம். அது மட்டும் கிடையாது, கால் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும்போது சர்க்கம்டக்ஷன் கேட், அதாவது ஹெமிபிளிஜிக் கேட்டுன்னு சொல்லுவோம், அப்படி சுற்றி சுற்றி நடக்கிறது. இது மாதிரி போய் சுற்றி சுற்றி நம்ம நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஹிப்பு வந்து மொபிலிட்டி இல்லாமல் போயிடும், அதாவது லெஃப்ட்டு ரைட்டு மொபிலிட்டி இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம முறையாக நடக்க முடியாது. அதை நம்ம உடனே மாற்றி தரோம். உங்களுடைய ஆங்கிள் ஜாயிண்ட் முறையாக செயல்படலை, டைட்டாக இருக்குன்னா அதையும் மாற்றி தரோம். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தவறான முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. நம்ம மருத்துவம் வந்து புதுசாக மாறிக்கிட்டே இருக்கு. பக்கவாத பேஷண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பழைய முறைப்படி இப்போ ஸ்பாஸ்டிக்காக உள்ளவங்க பந்து வச்சு அமுக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அது உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ஒரே சைடு இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு எக்ஸ்டென்ஷன் வந்து வராமல் போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதுனா பிடிச்சிக்கிட்டு தொங்குறீங்க, அது உங்கள் ஷோல்டர் கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படும். சில பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ரொட்டேஷன் பண்ணி மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி ரொட்டேஷன் பண்ணி மூவ்மெண்ட் கொடுக்கறதுனால சில பேருக்கு இன்ஸ்டபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த மூட்டு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி காலையும் சுற்றி சுற்றி பயிற்சி பண்ணுறாங்க. இது மாதிரிலாம் வந்து நம்ம உடனடி செய்யக்கூடாது. இதற்கென்று உள்ள சில பயிற்சிகளை முறையாக செய்தாலே பக்கவாதம் சரியாகிவிடும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எதைனா பிடிச்சிக்கிட்டு உட்காந்து எந்திரிப்பாங்க. இது மாதிரி வெயிட் பியரிங் மூவ்மெண்ட் வந்து நம்ம அதிகமாக கொடுக்கும்போது ஒரே பக்கம் உருவாகி டைட் ஆகிடும். அதனால இயல்பாக வந்து உங்களால் வேலை செய்ய முடியாது, டெய்லி ஆக்டிவிட்டீஸ் செய்கிறது வந்து கஷ்டமாயிடும். அப்போ பக்கவாதத்திற்கு முறையான சிகிச்சை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்பு சொன்னது போல சிகிச்சை எடுத்துக்கொண்டு எங்களுடைய கிளினிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு சிகிச்சை கொடுக்கறதுனால இந்த சிகிச்சைக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இல்லைன்னா இந்த சிகிச்சைக்கு ஒரே முறை வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ட்ரைனேஜ் சிகிச்சையை எடுத்துட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி பயிற்சிகளை முறையாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மிக அருமையான ரிசல்ட். பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பு அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா பக்கவாத பேஷண்ட் என்கிட்ட வந்தவங்க சிறப்பான முறையில் சரியாக இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, வண்டி ஓட்டுறாங்க, அதே மாதிரி கார் ஓட்டுற மாதிரிலாம் மாறி இருக்காங்க, ஒருத்தர் லாரியை ஓட்டியிருக்கிறாரு. இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னேற்றம் வந்து எங்ககிட்ட சிகிச்சை எடுத்த பிறகு மிகச் சிறப்பாக இருக்குது. நீங்களும் இதில் பயனடைய வேணும்னா நீங்கள் உங்களுடைய சிடி ஸ்கேனு, உங்கள் கை எப்படி இருக்குது, கால் எப்படி இருக்குன்ட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரே ஒரு மெசேஜ் இது மாதிரி எனக்கு இருக்குன்ட்டு உங்கள் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிங்க, உங்கள் ரிப்போர்ட்டை அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு சரி பண்ண முடியும்னா வர சொல்லுவேன். ஒரே ஒரு சிகிச்சை எடுத்தால் போதும், அருமையாக சரி பண்ணி உங்களுக்கு தர்றேன். உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.